அரெஸ்ட் வாரண்ட். தேவராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணே. நடு ரோட்ல விலங்கு போட்டு இழுத்துட்டு போறாங்க. அந்த தேவராஜத்துக்கு உள்ள போட்டாங்களாம? அனாதையா குடிசைல விட்டுட்டேன். நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஏமா இப்படி பண்ணிட்டேன்? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்த்தா 1000 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன்.
ஆனா இப்போ இதை பார்க்கும்போது என் கோபம் போயிடுச்சுப்பா. உன்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கவும் போல இருக்கு. அம்மா அம்மா. சூர்யா என்ன பாரு, என்ன ஒரு தடவை பாரு. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் இல்ல என்னாலதான். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை தூக்கி போட்டு போனவன உனக்கு நான் பேர் வச்சது கிடையாது, உன்னை கையால தூக்குனது கிடையாது, ஒரு வாய் சாப்பாடு கூட ஊட்டினது கிடையாது. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அம்மா? யாராவது புண்ணிய உதவி வைத்திர நீ பிறந்திருக்க கூடாது. ஆனா அது எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இப்புள்ள எனக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் கழிச்சதாலும் அவனை நான் திரும்ப பார்ப்பேன். அவன் கால விழுந்து அழணும், என் உயிர் போற வரைக்கும் அழணும். என் கூட வந்துரு சூர்யா. நாமல எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடலாம். இனிமே இதெல்லாம் வேண்டாம், நம்மள ஒண்ணா இருக்கலாம். எப்படிமா நான் தேவா விட்டுட்டு விட முடியும்? எனக்கு யாரும் இல்லாத போது தேவா ஒருத்தன் தான் இருந்தா. எப்படிமா இப்ப போய் அவனை விட்டுட்டு வர முடியும்? நீங்க அர்ஜுன் கூட இருக்கணும், நான் தேவா கூட இருக்கணும். அதான் நியாயம். அங்க ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கோ அர்ஜுனுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அப்புறம் தப்ப சந்திருக்க வேண்டியும் இப்ப புருஷ சாவ பார்த்து பயப்பட போறது. நீ அர்ஜுன் பத்தி கவலைப்படாது. என்னால அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. உன் மேல சத்தியம், என் அம்மா மேல சத்தியம். கேஷுவலிட்டி சந்தர்ப்போஸ்து மெட்ராஸ் செக்ரட்டரி இருந்து ஃபோன் சார். சீஃப் செக்ரட்டரி உங்களை அர்ஜென்டா பேசணுமா சார்? ஹலோ. எஸ் சார். சார் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்க வந்து so we can surely bring it under control. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சார் இந்த தேவராஜ் மாதிரி ஆளு எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த திங்கட்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த கலெக்டர் சாகணும், எஸ்பி சாகணும், அதுவும் பொறுப்பு. அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். பாரு
போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பதில கடிப்பு ஊரை விட்டு மாத்தும். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா என்ன சொன்ன தேவா? என்னை பார்த்து சொல்லு. இல்லைன்னு சொல்லாது சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு, நடக்குது எனக்கு தெரியாம. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றோட வந்தாலும் நீதான் தேவதா, புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது. ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன்? ஏன் அர்ஜுன் என் தம்பி. என்னை பெற்றவதான் அர்ஜுனையும் பெற்றான். என்னால் அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாத சத்தியம் செஞ்சிருக்கேன். என் அம்மா கிட்ட